அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி போகணும் ஒரு கம்ப்ளீட் கைடு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணாமல் இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சென்னையிலேருந்து எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். பில்லர்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு 33 ரூபா ஒரு ஆளுக்கு. கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு 150 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. நாங்கள் 3 பேர் மொத்தம் போயிருந்தோம். விடிய காத்தால் 5:30 மணிக்கு நாங்கள் திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போங்க, ஏன்னா அது கொஞ்சம் தூரம். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் அண்ணாமலையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. திருவண்ணாமலை கிரிவலம் மொத்தமாக 14 கிலோமீட்டர் சுற்றி நடந்து வரணும். அதுக்கு முன்னாடி பூதநாராயணனை வணங்கிட்டு இரட்டை பிள்ளையாரையும் வணங்கிட்டு ராஜகோபுரத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். நாங்கள் 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே போகும்போதே கோயிலில் லைன் நின்றுட்டு இருந்துச்சு. 2-2.5 மணி நேரம் லைன்லேயே நின்று நாங்கள் சாமி தரிசனம் பண்ணோம். நம்ம லைனில் நிற்கிறப்போ அந்த சிற்ப கலைகள், கோயில் குளங்கள், கோபுரங்கள் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ரசிச்சுட்டே நடந்து போகலாம். இப்போது எந்தெந்த நாளில் நம்ம கிரிவலம் போகலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பௌர்ணமி சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். கிரிவலம்னாலே பௌர்ணமி அன்று போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நீங்கள் போகலாம். பிரதோஷ நாள், சனி பிரதோஷ நாள், இந்த நாள்லையும் நீங்கள் போகலாம். இது எல்லாம் விசேஷமான நாள். நார்மலான நாளில் எப்போ போகலான்னு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை போனீங்க அப்படின்னா சிவலோக பதவி கிடைக்கும், நோய்கள் போகும். திங்கட்கிழமை போனீங்கன்னா பாவக்கணக்கு குறையும், புண்ணிய கணக்கு கூடும். செவ்வாய்க்கிழமை, கிரிவலத்திலேயே செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். கடன் போகும், தீவினை போகும், வறுமை நீங்கும், கர்மவினை போகும், வாழ்க்கையில் சகல சம்பத்துகளும் வந்து சேரும். என்ன நினச்சி போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். புதன்கிழமை, கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வியாழக்கிழமை, குரு அருள் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்கு உரியது, செல்வ நலன் கிடைக்கும், குழந்தை வரம் கிடைக்கும். சனிக்கிழமை, பிறவி பிணி போகும், நல்ல வியாபாரத்தில் உச்சநிலை அடையும், நவகிரக தோஷங்கள் நீங்கும். அஷ்டமி அன்று போனால் அனைத்து தீவினையும் போகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போனால் நினைத்த காரியம் நடக்கும். அமாவாசை அன்றும் போகலாம். ஒரு 8:30 மணிக்கு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிரிவலத்தை. கிரிவலம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் முடிக்கவும் செய்யணும். ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு நல்ல ஒரிஜினல் கற்பூரம் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே விற்கிற கற்பூரம் ஒரிஜினல் கிடையாது, மெழுகு மாதிரி இருக்குது. 50 ருபீஸ்க்கு ஒரு பாக்கெட் சொல்லிட்டு வாங்கணும். அது பற்ற வைக்கிறோம், நெருப்பு பற்றவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எரிச்சிட்டு இருந்த விளக்கில் போட்டோம், அப்போவும் உடனே பற்றவே இல்லை. அது பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் பண்ண இன்னொரு மிஸ்டேக், ஃபஸ்ட்டு நாங்கள் இந்திரலிங்கத்தை கும்பிடவே இல்லை. எங்களுக்கு தெரியல எது ஃபஸ்ட்டு லிங்கம் எந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அக்னிலிங்கம் தான் கும்பிட்டோம். நாங்கள் அதுலேருந்து தான் ஒரு லிங்கமாக கும்பிட்டுட்டு போனோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம், அப்புறம் அக்னிலிங்கம், 3வது யமலிங்கம், 4வது நிருதிலிங்கம், 5வது வருணலிங்கம், 6வது வாயுலிங்கம், 7வது குபேரலிங்கம், 8வது ஈசானியலிங்கம் போன்ற 8 லிங்கத்தையும் நம்ம சுற்றி கும்பிட்டு வரணும். ஃபைனலாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே ராஜகோபுரத்துக்கிட்ட கிரிவலத்தை முடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிரிவலம் நீங்கள் பகலில் போகிறத விட ஈவினிங் மேலே நைட் டைம் போகிறது ரொம்ப நடக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா நாங்கள் போகிறப்போ பகலில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். போக போக வெயில் ஸ்டார்ட் ஆகிருச்சு, பொடி சுட ஆரம்பிச்சிருச்சு. நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். காலெல்லாம் பொத்து போயிடுச்சு, நடக்கவே முடியல. இருந்தாலும் பாதியிலே விடக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு அடியும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சோம். முடிக்கவே ஈவினிங் 5:30 ஆகிருச்சு. அவ்வளோ முடியாமல் நடந்தோம். ஸோ நீங்கள் போகிறப்போ முடிஞ்ச அளவு ஈவினிங் மேலே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 மணிக்கு மேலே கிரிவலத்தை முடிச்சுட்டு கோபுரத்துக்கு எதிர்க்க நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். அங்கேருந்து கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோபுரத்தை பறவைகள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்சி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் கிரிவலம் எப்போ போகணும், எப்படி போகணும் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். 6 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம். 7 மணிக்கு திருவண்ணாமலையிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் டிக்கெட் எடுத்தோம். அதுக்கப்புறம் கிளாம்பாக்கத்துலேருந்து பில்லருக்கு வரத்துக்கு 11:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.